நீங்கள் கத்தாழ பழம் சாப்பிட்டு இருக்கிறீங்களா? இதை டிராகன் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்றது. இது ஒரு புது ஸ்டைலான பழமாக இந்த காலத்துல இருந்தாலும் கூட பண்டைய காலத்துல இருந்தே இந்த கத்தாழ பழத்தை சாப்பிட்றதுல தமிழர்களும் முக்கியமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். பாலைநிலத்துல கத்தாழை விளைகிறதால அந்த கத்தாழையில விதம் விதமான கனிகள் காய்க்கிறது. சுவை என்று பார்த்தால் இதுக்கு சுவை எதுவும் இல்லை, ஆனா நீர்ச்சத்து நிறைய இருக்குது. தண்ணி தாகத்தை போக்குறதுக்கு இந்த கத்தாழை கனி அவ்வளவு நீர்ச்சத்து நிறைந்ததாக இருக்கு. பாலை நிலத்துல, வனாந்தர நிலத்துல, நீர் இல்லாத பகுதியில ஒரு மரம் பூத்து காய்க்குது. அது தார கனி நீர் வளம் நிறைஞ்சதா இருக்குன்னு சொல்லும் பொழுது இந்த இயற்கையை எப்படி நினைத்து ஆச்சரியப்படுறன்னு தெரியாம இருக்குது. ஒரு நிலத்தில நீர் இல்லை, ஆனால் அதுல ஒரு செடி வளர்ந்து அந்த செடி தார பழம் அந்த நிலத்துல வாழ்ற மக்களுக்கு தாகத்தை தீக்கிறதுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வழியான பழம் தான் இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லணும். உண்மையிலேயே இந்த பழம் இப்பொழுது ஒரு ஸ்டைலாக வந்தாலும் கூட பண்டைய காலத்தில இருந்தே பாலநில மக்களுக்கு ஒரு அமுத சுரபியாக இருக்கிற இந்த பழத்தை நினைச்சு நான் பெருமைப்பட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். சுவையில்லாத நீர்ச்சத்து நிறைந்த பழம் தான் டிராகன் ஃப்ரூட்ஸ்.